டோனி பீட்டரை தன்னோட டீம்ல ஒரு மெம்பரா சேர்த்ததுக்கான மெயின் ரீசன் அவர் மேல கேர் பண்ணாரு அப்படின்ற ஒரு மீனிங் கிடையாது. அவரை தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம தான் யோசிச்சிருக்காரு. ஏன்னா அல்ட்ரான் அண்ட் சிவில் வார் ரெண்டுத்துக்கு அப்புறமா டோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் டீம்ல இருக்கக்கூடிய அடல்ட் சூப்பர் ஹீரோஸ் மேல பெரிய ஒரு ட்ரஸ்ட் இல்லாம போயிருக்கும். யார் யாரெல்லாம் பவரோட இருக்காங்களோ எல்லாருமே அவரை வந்து டிஃபைன் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா பீட்டர் மட்டும் டிஃபரெண்டா தெரிஞ்சிருப்பாரு. ஏன்னா ரொம்பவே யங்கான ஒரு பர்சன் அண்ட் ஹம்பிளான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப ஈஸியா அவரை கைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இது மூலியமா டோனி இவரை எந்த மாதிரி ஹீரோ இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரோ அதே மாதிரி அவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தான் யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்ஃபினிட்டி வார் மூவில வந்து பீட்டரை நமக்கு டோனி ஸ்டார்க் இவர் ரெடியா இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு கூட்டிட்டு வர மாதிரி இருந்திருக்காது. டோனியால இந்த சிச்சுவேஷன்ல தனியா வந்து ஃபைட்டை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு சீசன் இருக்கிறதுனால தான் அவர் வந்து பீட்டரை கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும். ஃபைனலா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட எண்ட் சீன்ல டெஸ்டா மாறும் போது தான் அவருக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆயிருக்கும். என்னன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு அவெஞ்சரை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். பட் நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் வந்து ஒரு ஃபாதர் சன்ன்ற பாண்டிங் மாதிரி மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே அப்பதான் அவர் தெரிய வந்திருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.